150 கிராம் சீமன் ஒரு பெண்ணுடைய உடல்ல இருந்து எடுக்கப்படணும்னா எத்தனை ஆண்கள் அவளை வந்து பலாத்காரம் பண்ணியிருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. அப்படி பண்ணியிருந்தா அது சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பதிவாயிருக்காதா? ஒரு சஞ்சய் ராயோடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்கும் போது இதுல கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்திருந்ததுன்னா மத்தவங்களுடைய ஃபுட்டேஜ் அதுல பதிவாயிருக்காதா? அப்ப எவ்வளவுதான் வதந்திகளை நீங்க பரப்புவீங்க? எவ்வளவு வக்கரம், எவ்வளவு ஒரு மனிதமே அற்ற ஒரு வக்கரம் நிறைந்த ஒரு சொசைட்டில நம்ம இருக்கோம் யோசிச்சு பாருங்க. கூட்டு பாலியல் வன்கொடுமையா இருக்க வாய்ப்பு இருந்தா வந்து இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய போகுது இல்லைங்க. மம்தா பானர்ஜியோட கவர்மெண்ட் வந்து இது வந்து சரியா ஹேண்டில் பண்றதுல அப்படிங்கறதுல எனக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை. எஸ், அவங்க ரொம்ப இர்ரெஸ்பான்சிபிளா ரொம்ப அசால்ட்டா இதை ஹேண்டில் பண்ணிட்டாங்க. இதோட சீரியஸ்னஸ் தெரியாம இது ரொம்ப அலட்சியப்படுத்திட்டாங்க. அதுவும் குறிப்பாக இந்த பிரின்சிபல் விஷயத்துல அவங்க செஞ்சது மிகப்பெரிய தப்பு. அவரே ரெசிக்னேஷன் கொடுக்குறாருன்னா 8வது மணி நேரத்துல கொண்டு போய் அவர் இன்னொரு காலேஜ்ல நீங்க வந்து ஒரு பிரின்சிபலா உட்கார வைக்கிறீங்க. அவ்வளவு இன்சென்சிட்டிவா பேசியிருக்கிறார் அவரு. எதுக்கு கொண்டு போய் அவருக்கு வந்து வேற இடத்துக்கு டிரான்ஸ்பர் கொடுத்து அவர் வந்து பதவியில் உட்கார வைக்கிறீங்கன்னு ஹைகோர்ட் உங்களை பார்த்து தானே கேள்வி கேட்குது. இதை பத்தி ரொம்ப தீவிரமாக பேசக்கூடிய பாஜக நான் சொன்ன மாதிரி இதே காலகட்டத்தில் நடந்த உத்தரகாண்ட் சம்பவத்தை பத்தியோ பீகார் சம்பவத்தை பத்தியோ ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? இன்னைக்கு ஒட்டுமொத்த நார்த் இந்தியன் மீடியாவும் ஆர்ஜி கார் ஹாஸ்பிட்டல் வாசல்ல பர்மனெண்டா செட்டில் ஆயிட்டாங்க. லைவ் அப்டேட்ஸ் 24/7 எல்லா மீடியாலையும் போட்டுட்டு இருக்காங்க. பர்பஸ் என்ன? உண்மையிலேயே அந்த பெண்ணுக்கு, சம்பந்தப்பட்ட பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறது இவங்க குறிக்கோளா, இல்ல எதிர்கட்சியான திரிணாமுல் காங்கிரஸை தாக்கணுங்கிறது இவங்க குறிக்கோளா? உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறது இவங்க குறிக்கோள்னா வதந்திகளை பரப்பாம இருக்கணும். இன்னைக்கு கூட 78வது சுதந்திர தினத்தன்னைக்கு மோடி அதை தானே பேசுறாரு. இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் வந்து மத்தவங்களுக்கு எல்லாம் ஒரு பயத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு பேசுறாருல. ஆனா பயத்தை ஏற்படுத்துறது நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? பிரிஜ்பூஷன் சரண் சிங் இன்னும் பாஜகவில் அடிப்படை உறுப்பினரா தானே இருக்கிறாரு. உங்களுக்கு எல்லாம் பேசுறதுக்கு என்ன தார்மீக தகுதி இருக்கு? இன்னைக்கு குஷ்பு ஒரு பிரஸ் மீட் வச்சு கேக்குறாங்கல்ல, மம்தா பானர்ஜிக்கு அப்படி என்ன பதவி மேல ஆசை, ரிசைன் பண்ணிட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு கேக்குறீங்கல்ல. இதே கேள்வியை மணிப்பூர்ல நடந்தபோது ஏன் பிரேன் சிங்கை எதிர்த்து நீங்க கேட்கல? இந்த கேள்வியை பிஜேபி பேசுறாங்க. இது நிர்பயா 2ன்னு பேசுறீங்க. உங்க அரசாங்கத்தை நீங்களே அசிங்கப்படுத்துறீங்களா? இந்த அடிப்படை அறிவு கூடவா பிஜேபி இருக்கிறவங்களுக்கு இல்ல? இது நிர்பயா 2னா அப்ப 10 வருஷமா எதுவுமே மாறலன்னு தானே அர்த்தம். கொல்கத்தால ஒரு மிக மிக யாரும் எதிர்பாராத கொடூரமான ஒரு சம்பவம். ஒரு பயிற்சி மருத்துவர் மருத்துவமனைக்குள்ளேயே வைத்து கூட்டு பாலியல் வன்புணர்வுக்குள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிகழ்வு நாடு முழுக்க, நாட்டிற்கு வெளியும் கூட பேசக்கூடிய ஒரு நிகழ்வா மாறி இருக்கு. இது குறித்து உங்களுடைய பார்வை? வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான், கேள்வி கேட்க வேண்டிய ஒரு விஷயம்தான். பட் ஆனால் இதுக்கு மட்டும்தான் கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு நாட்டில் வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 90க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு எதிராக இது போன்ற பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கொல்கத்தா சம்பவம் நடந்த அதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் ஒரு நர்ஸ் இதே மாதிரி டியூட்டியை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. பீகாரில் ஒரு தலித் சிறுமி, 14 வயது சிறுமி, தன்னுடைய அதே கிராமத்தை சேர்ந்த ஒரு உயர் சாதி வகுப்பை சேர்ந்தவர், 41 வயசுக்காரரு. அவர் வந்து எனக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு அந்த பெண்ணோட பெற்றோர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. அவள் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, இன்னும் மேலே மேலே படிக்கணும்னு விரும்புகிறா, கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்ல எனக்கு அன்னைக்கு இரவே வந்து வீட்டுக்குள்ளே புகுந்து அவரும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து அந்த பெண்ணை கடத்தி கொண்டு போய் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்து துண்டு துண்டாக வெட்டி வீசியிருக்கிறாங்க. இது போன்ற கொடூரமான சம்பவங்களும் நடந்துட்டு இருக்கு. தினம் தினம் பாலியல் சீண்டலுக்கு ஆளாகக்கூடிய பெண்களும் வந்து சம்பவங்களும் வந்து நடந்துகிட்டு இருக்கு. பட் நம்மளுடைய ரேடார்லயோ இல்லை இந்த மீடியாவோ இந்த போன்ற விஷயங்களெல்லாம் வந்து ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தம் ஒரு பக்கத்தில் இருக்கு. கண்டிப்பா எவ்ரி சிங்கிள் ஈவெண்ட் இது வந்து கொடூரம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து இந்த பெண் வந்து கற்பழிக்கப்பட்டால், கொலை செய்யப்பட்டால், ரொம்ப குரூசமா இந்த மர்டர் நடந்திருக்கு அப்படிங்கிறத தாண்டி ஒரு சின்ன சீண்டல் நடந்தாலும் அது அந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட அந்த பெண்களுக்கு, அந்த விக்டிம்க்கும், அந்த ஃபேமிலிக்கும் அது கொடூரம் தாங்க. ஸோ அந்த அளவுகோல்ல எல்லா இன்சிடென்ட்டையுமே நம்ம ஒரே அளவுகோல்ல ஒரே பார்வையில் பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கும். அந்த ஒரு சோஷியல் கான்ஷியஸ்னஸ், ஒரு கலெக்டிவ் கான்ஷியஸ் எங்கேயோ மிஸ் ஆகுதோ அப்படிங்கிற ஒரு வருத்தமும் சேர்ந்தே இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். இதனோட ஒரு போராட்டங்களை அறிவிச்சிருக்கிறது மருத்துவர். நியாயமான போராட்டங்கள்ங்க. இப்போ நாட் ஒன்லி இன் கொல்கத்தா, நாடு பூராவுமே நீங்க பாத்தீங்கன்னா டெல்லி, பஞ்சாப், நேத்து வந்து நாடு தழுவிய அந்த போராட்டம் வேலை நிறுத்தத்துல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே பல காலேஜஸ்ல நடந்திருக்கு. இதே போன்ற ஒரு சம்பவம் 2 நாள் முன்னால கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ்ல நடந்தது. இதே போன்ற ஒரு சம்பவம் 2 நாள் முன்னால கோயம்புத்தூர்ல நடந்திருக்கு. கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ்ல நைட் டியூட்டி முடிச்சுட்டு அந்த பெண் மருத்துவர் வெளியில வந்தோன்னே
பார்க்கிங் லாட்ல ஒரு நபர் வந்து அவங்க முன்னால வந்து ஆடைகள்லாம் அவிழ்த்து போட்டுட்டு அவங்கள வந்து பாலியல் சீண்ட செய்ய முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. இவங்க சத்தம் போட்டு கூச்சல் போட 4 பேர் வந்து காப்பாத்தியிருக்கிறாங்க. காப்பாத்தி கூட்டிட்டு போனதுக்கப்புறம் திரும்ப 2 மணி 2:30 மணி அளவுல அதே நபர் மீண்டும் வந்திருக்கிறாராம் அந்த கேஷுவல்டி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு. அப்ப பிடிச்சு அவங்க போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு, சுதந்திர தினத்தன்னைக்கு அன்னைக்கு கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் வாசல்ல அங்க இருக்கக்கூடிய பயிற்சி மருத்துவர்கள் எல்லாரும் போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து வெறும் ஒரு கொல்கட்டா சம்பந்தப்பட்ட, இல்ல ஒரு மாநிலம் சம்பந்தப்பட்ட விஷயமும் இல்ல. இந்த மாதிரி ஒரு ஒரு சேஃப்டி இல்லாத, அடிப்படை வசதிகள் இல்லாத ஒரு கண்டிஷன்ல தான் இன்னைக்கு எல்லா மருத்துவர்களும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நாட்டுல இருக்கக்கூடிய எந்த மருத்துவருமே, அரசாங்க மருத்துவர்களுமே நாங்க வேலை செய்ய மாட்டோம்னு சொல்லல. 36 மணி நேரம் டியூட்டியா, 48 மணி நேரம் டியூட்டியா, 72 மணி நேரம் டியூட்டினாலும் நாங்க செய்றோம். ஆனா எங்களுக்கான அடிப்படை வசதிகள செஞ்சு குடுங்கன்னு தான் கேட்கறாங்க. யாருமே லக்ஸுரீஸ் கேட்கல. எங்களுக்கு தனியா ஒரு ரூம் போட்டு குடுங்க, அதுல ஏசி போட்டு குடுங்க, கட்டில் போட்டு குடுங்க, மெத்த போட்டு அடிப்படை வசதிகள்ங்க. பேசிக் ஒரு ஒரு ப்ராப்பர் கிளீன் டாய்லெட்ஸ் இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. ஒரு சேஃப்டி பாதுகாப்பா படுத்து தூங்குறதுக்கு ஒரு 36 மணி நேரம், 72 மணி நேரம் டியூட்டி செய்யக்கூடியவங்களுக்கு, அதிகபட்சம் ஆன் கால்ல இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, தூக்கமே இருக்காது. அவங்க அந்த ரெஸ்ட் எடுக்க இதுல வந்து பிஜிஸோட நிலைமை இன்னும் மோசம். ஏன்னா அவங்க பிஜி எக்ஸாம்ஸ்க்கு படிக்கணும். இந்த கிடைக்கக்கூடிய அந்த 2 மணி நேரம், 3 மணி நேரத்துல அவங்க படிக்கணும். அது மட்டும் இல்லாம ரெஸ்ட் எடுக்கணும். அப்படி இருக்கும் பொழுது, ஒரு அடிப்படை வசதிகள் கொண்ட ஒரு அறையோ, ஒரு கழிவறை அது இது இது போன்ற விஷயங்கள் தானே அவங்க கேட்கறாங்க. இது இன்னைக்கு நேத்து இல்ல. இது தொடர்ந்து இது இருக்குது. இந்த இந்த நாங்கலாம் பிஜிஸ் நாங்கலாம் சிஆர்ஐ பண்ணும்பொழுதும், நாங்கலாம் வொர்க் பண்ணும்போதும் இதே தான் நிலைமையா இருந்தது. பாதுகாப்பே இருக்காது. நீங்க பாதி காரிடார்ஸ்ல வந்து லைட்ஸ் எரியாதுங்க. நான் வந்து ஓஜி டியூட்டி எல்லாம் பண்ணும்பொழுது, லேபர் ரூம்லேருந்து வார்டுக்கு போகணும்னா, அந்த காரிடோர் பின் வாசல்ல ஒரு காரிடோர் இருக்கும். அந்த காரிடோர் வழியா தான் நடந்து போகணும். பாதி நேரம் லைட் எரியாது. டியூப் லைட்ஸ் ஒர்க் பண்ணாது. இப்போ வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ், சிசிடிவி காலம்னு சொல்றாங்க. சிசிடிவி எல்லா இடத்துலயும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ யாரு கண்காணிக்கிறாங்க? இந்த கேள்விகள் இருக்குல்ல. சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் சம்பவத்தை வந்து துப்பு துலக்கிறதுக்கு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் உதவியாக இருக்கு. பட் சம்பவத்தை நடக்காம தவிர்க்கிறதுக்கு தானே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ். அப்ப அதை ஏன் யார் மானிட்டர் பண்றாங்க? இருட்டுல நீங்க தனியா நடந்து போறது அப்படிங்கிறது எவ்வளவு பயம், எவ்வளவு அச்சுறுத்தல் இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஒரு கண்காணிச்சு போய் தடுக்கிறதுக்கான முயற்சி கூட யாருமே இல்லையேங்க. யாருமே உங்களுக்கு ப்ராப்பர் செக்யூரிட்டி கிடையாது. ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட யார் வேணாலும் உள்ள நுழையலாம், வெளியில போகலாம் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படி நீங்க அவ்வளோ சர்வசாதாரணமா நீங்க உள்ள நுழைஞ்சிட முடியுமா? நீங்க உள்ள போறதுக்குள்ளேயே கேட்ல ஒருத்தன் நிப்பாட்டி உங்களை கேள்வி கேட்கறான்ல, எங்க போறீங்க அப்படின்னு கேட்கறாங்கல்ல. ஆனா அது ஆக்சஸிபிலிட்டியை குறைச்சிடாத. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாரும் போவாங்க. ஆக்சஸிபிலிட்டி வரலாங்க. எதுக்காக வராங்கங்கிறது அடிப்படையா தெரியணும்ல. இப்போ ஒரு வார்டுக்கு வராங்க, இல்ல ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள இப்ப இந்த விஷயத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா, இந்த சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளிக்கு அவ்வளோ ஈஸி ஆக்சஸ் இருந்திருக்கு. எந்த அளவுக்கு இவர் வந்து கான்ஃபிடென்ட்டா இருந்திருக்கிறார் பாருங்க. குற்றம் செய்த பிறகு நேரா போய் போலீஸ் பேரக்ஸ்ல படுத்து தூங்கி இருக்கிறாருங்க. ஏன்னா அவர் சிவிக் வாலண்டியரா இருந்திருக்கிறாரு. கொல்கட்டா போலீஸ்ல அவர் சிவிக் வாலண்டியரா இருந்திருக்கிறாரு. இவருக்கு எதிராக ஹி இஸ் எ ஹேபிச்சுவல் அஃபெண்டர். இவருக்கு எதிராக இவர் டொமஸ்டிக் வயலன்ஸ்ல ஈடுபட்டிருக்காரு. 4 முறை திருமணம் ஆயிருக்கு. ஒவ்வொரு மனைவியும் இவரை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு காரணம் டொமஸ்டிக் வயலன்ஸ். இவருக்கு எதிராக போலீஸ்ல கேஸ் கொடுத்திருக்காங்க, வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இவர் ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர். பெண்களுக்கு எதிராக இது போன்ற வன்முறையில ஈடுபடக்கூடியவர் அப்படிங்கறத தெரிஞ்சு இவர் எப்படி ஒரு சிவிக் வாலண்டியரா வச்சுக்கிட்டு இவருக்கு எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு ஆக்சஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல. அப்போ எந்த அளவுக்கு this is RG Kar is one of the oldest medical hospitals in India. அவ்வளோ பலேஷியஸா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு செமினார் ஹால்ல படுத்து தூங்குற அளவுக்கு தான் நிலைமை இருக்கு. அவங்களுக்குன்னு ஒரு தனியா ஒரு பாதுகாப்பா ஒரு ரூம் இருந்தது அப்படி இருந்தா அவங்க ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்திருப்பாங்கல்ல, லாக் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்திருப்பாங்கல்ல. அந்த பேசிக் ப்ரொடெக்ஷன், அந்த பேசிக் அடிப்படை ஃபெசிலிட்டிஸ் கூட நீங்க பண்ணி தரல. அதை விட்டுட்டு அந்த பிரின்சிபல் என்ன கேள்வி கேட்கிறாரு? இவங்க ஏன் இர்ரெஸ்பான்சிபிளா போய் செமினார் ரூம்ல தூங்குனாங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறாரு பாருங்க. இதுதானே வருத்தமா இருக்கு. இதுதானே கோபத்தை ஏற்படுத்துது. இன்னைக்கு இவ்வளோ மருத்துவக் கல்லூரி மாணவர்களும் சரி, பிஜிஸும் சரி, டாக்டர்ஸும் சரி வந்து போராட்டம் பண்றாங்கன்னா இதுதான் காரணம். யாருமே வந்து அந்த லக்ஸுரி எல்லாம் எதிர்பார்க்கலங்க. உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. எங்களுக்கு அடிப்படை வசதி பண்ணி கொடுங்க அப்படின்னு தானே கேட்கறாங்க. அது ஒரு நியாயமான கோரிக்கை. இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா அவங்க வேலை நிறுத்தம் செய்ததுனால யாருக்கு பாதிப்பு? பொதுமக்களுக்கு தானே பாதிப்பு. இன்னைக்கு எமர்ஜென்சி சர்வீசஸ் மட்டும் அப்பவும் பாருங்க, எமர்ஜென்சி சர்வீசஸ்லாம் நாங்க செய்யறோம், எலெக்டிவ் ப்ரொசீஜர்ஸ், எலெக்டிவ் விஷயங்களை தான் நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி தான் வேலை நிறுத்தம் செய்யறாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் இருக்கு.
நாம வேலை செய்யாம ஒரு நாள் ஃபுல்லா நம்ம வேலை செய்யறது முழுமையா நிப்பாட்டிட்டோம்னா அது வந்து எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் நாட்டுல, ஏழை எளிய மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுதானே அவங்களும் இது மாதிரியான போராட்டங்கள்ல ஈடுபடுறாங்க. இன்னைக்கு வேற வழியே இல்லாம தி கவர்ன்மெண்ட் ஷுட் ஹியர் அவர் வாய்ஸ் அப்படின்னு சொல்லி தானே இன்னைக்கு வந்து போராட்டத்துல ஈடுபடுறாங்க. நியாயமான கோரிக்கை. அதை டெஃபினட்டா மாநில அரசும் சரி, மத்திய அரசும் சரி அது கன்சிடர் பண்ணணும். ஏன்னா லா அண்ட் ஆர்டர் இஸ் நாட் ஒன்லி த பர்வியூ ஆஃப் த யூனியன் கவர்ன்மெண்ட், இட் இஸ் ஆல்சோ த பர்வியூ ஆஃப் த ஸ்டேட் கவர்ன்மெண்ட். இல்ல எங்கேயோ யாரோ இறந்திருக்காங்க, எஸ் அது குற்றம், அதற்கு நடவடிக்கை எடுக்கணும், நம்மளும் நீதி கேட்கலாம். ஆனா இங்க இருக்கிற நோயாளிகள் பாதிக்கப்படுறாங்கன்னு ஒரு கேள்வி வருது இல்ல? எப்பதான் போராடுவாங்க? எவ்வளவோ கோரிக்கை வச்சுக்கிட்டு தானே இருக்காங்க. தொடர்ந்து கோரிக்கைகள் வைக்கிறாங்க, தொடர்ந்து போராடிட்டு தானேங்க இருக்கிறாங்க. யாரு செவி சாய்க்கிறாங்க? அரசாங்கம் ஏதாவது நீங்க நீங்க எல்லா அரசாங்கமே நம்ம கேள்வி கேட்கணுங்க. நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இவ்வளோ டெவலப் இவ்வளோ செலவு பண்றீங்க. அடிப்படை கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்கு என்னைக்கு நீங்க இப்ப 20 வருஷம் முன்னால இருந்த அதே ஃபெசிலிட்டிஸ் தானே இன்னைக்கும் இருக்கு. 20 வருஷம் முன்னால எங்களுக்கும் ரூம் இல்லைங்க படுத்து தூங்குறதுக்கு. நாங்களும் டெஸ்க்ல தலை வச்சு தான் படுத்து தூங்குறோம். 20 வருஷத்துக்கு அப்புறமும் இன்னைக்கும் அந்த பசங்க அப்படிதான் தூங்குறாங்க அப்படின்னா அது என்ன அநியாயம்? நான் தமிழ்நாடுன்னு சொல்ல, நான் பொதுவா இந்தியாவை நான் முழுமையா சொல்றேன். நிஜமாவே அப்படிதான் இருக்கா? ஏன்னா அப்படிதாங்க 36 மணி இருக்கு. நேரம் டியூட்டின்றீங்க. அப்படிதான் இருக்கு. ஒரு அப்படிதான் இருக்கு. ஒரு ப்ராப்பர் ரெஸ்ட் ரூம் கிடையாது. யோசிச்சு பாருங்க, லேடி பிஜிஸ் அவங்களுக்குன்னு அந்த ஒவ்வொரு மாதவிடாய் நம்ம வெளிப்படையாவே பேசலாமே. மாதவிடாய் காலகட்டத்துல நாங்க வேலை செய்ய மாட்டோம்னு சொல்ல முடியுமா? அப்பவும் 36 மணி நேரம் டியூட்டிஸ் பண்றவங்க இருக்கிறாங்கல்ல. ஒரு ஹைஜீனிக் ஒரு டாய்லெட் எதிர்பார்க்க மாட்டாங்களா? ஒரு குளிச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ஒரு இடம் எதிர்பார்க்க இது மாட்டாங்களா? எதிர்பார்க்கவே வேணாம். இது அடிப்படையிலேயே இருக்க வேண்டிய எக்ஸாக்ட்லி. விஷயம். அந்த பேசிக் ஃபெசிலிட்டிஸ்க்கு இன்னைக்கு போராட வேண்டிய ஒரு அவலமான ஒரு நிலைமையில நம்ம இருக்கோம். ஒரு பக்கம் என்ன சொல்றீங்க? நாங்க வந்து இன்னும் மேலும் மருத்துவக் கல்லூரிகள் நாங்க கட்டுவோம், ஹாஸ்பிட்டல் கட்டுவோம்னு சொல்றீங்க. 1,08,000 கோடி செலவு பண்ணி புல்லட் ட்ரெயின் விடுறீங்க டெல்லிக்கும் அகமதாபாத்துக்கும் நடுவுல. யாரு பயன்பட போறாங்க? நீங்க சொல்லுங்க நியாயமா? அவ்வளவு செலவு பண்ணி ஒரு புல்லட் ட்ரெயின் விடுறீங்க. அதுல அடிப்படை ஒரு டிக்கெட் சார்ஜே சில பல ஆயிரங்கள தொடும். எல்லாராலையும் அதை ஆக்சஸ் பண்ண முடியுமா? அப்ப அந்த பணத்தை நீங்க இந்த கட்டமைப்புகளை மேம்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணலாம்ல. ஒரு ப்ராப்பரா ஒரு பில்டிங், ஒரு ரெசிடென்ஸ் வந்து தங்கறதுக்கு ஒரு சின்ன ஒரு பில்டிங் மாதிரி ஏதாவது கட்டி தரலாம். இல்ல எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சர்லயே ஏதாவது ஒரு ரூமை ஒதுக்கி அதற்கான சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் பண்ணி கொடுங்க. என்ட்ரி எக்ஸிட்டுக்கு ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஐடென்டிஃபிகேஷனோ இல்ல உங்களுடைய ஐடென்டிட்டி ப்ரூஃபை வச்சு தான் அந்த ரூம்குள்ள ஆக்சஸ் இருக்கும் அப்படின்னு பண்ணுங்க. ஒரு காமன் லவுஞ்ச் மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுங்க. இல்ல ஒரு டார்மிட்டரி ஏற்பாடு பண்ணி கொடுங்க. ஒரு கிளீன் டாய்லெட்டோட படுக்கிறதுக்கு ஒரு 4 பெட் போட்டு கொடுக்கறதுக்கு இந்த அரசாங்கத்தால முடியலையா? அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு நியாயமான கேள்வியா இல்லையா? தொடர்ந்து எழுப்பிட்டு இருக்காங்க. என்னதான் பண்ணுவாங்க? போராட்டம் பண்ணி தான் நம்ம அரசாங்கம் வந்து இதுக்கு செவி சாய்க்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்ததுன்னா போராட்டம் பண்ணதான் செய்வாங்க. ஆனா அதற்கும் இந்த அரசாங்கம் செவி சாய்க்குமான்னு கேட்டீங்கன்னா மை ஆனஸ்ட் ஒப்பீனியன் இஸ் நோ. ஒரு வாரம் எல்லா மீடியாவும் இதை பத்தி பேசுவீங்க, ஒரு வாரம் எல்லாரும் இதை பத்தி செய்தி போடுவீங்க, ஒரு வாரம் கழிஞ்சு வேற ஏதாவது ஒரு பரபரப்பான செய்தி வந்துருச்சுன்னா அதுக்கு அப்படியே நீங்க எல்லாம் தாவி போயிடுவீங்களே தவிர இவங்களோட நிலைமை இப்படியே தான் இருக்கும். இவங்களும் வேற வழி இல்லாம நம்ம படிச்சு முடிக்கணுமே, நாம ஏதாவது ரொம்ப எதிர்த்து பேசணும்னா அரசாங்கத்தையோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டையோ எதிர்த்து பேசினா ஒன்னு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, வேற எங்கேயாவது தூக்கி போடுவாங்க. அது இன்னும் கஷ்டத்தை ஏற்படுத்தும். நீங்க வந்து மொஃபசில்ல போய் சிட்டியில இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ்லயே இவ்வளவு வசதிகள் கம்மியா இருக்குன்னா மொஃபசில்ல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸோட நிலைமை யோசிச்சு பாருங்க. அங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு ஒர்க் பிளேஸ், இது வெறும் டாக்டர்ஸ்னு இல்லைங்க, ஒரு ஒர்க் பிளேஸ்ல ஒரு விமனுக்கு வீட்டுல ப்ரொடெக்ஷன் இல்லைங்க. எல்லாரும் கேள்வி கேட்கறீங்கல்ல. நீங்க வந்து வீட்லயே இருந்திருக்கலாம். 6 மணிக்கு மேல வெளியில போனாதானே இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது. வேலை செய்ய போற இடத்துல இந்த சம்பவங்கள் நடக்குது. என்ன பண்றது? பெரும்பாலான குழந்தைகளுக்கு எதிராக வன்கொடுமைகள் வீட்டுல தான் நடக்குது. எதுக்கு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் எல்லாம் எதுக்கு பேசுறீங்க, எதுக்கு போய் பழகுறீங்க அப்படின்னு கேக்குறீங்க. முக்காவாசியான வன்கொடுமைகளை செய்யறது அந்த பெண்களுக்கு நல்லாக தெரிந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்களோ இல்ல அவங்களுடைய தொடர்ந்து கான்டாக்ட்ல இருக்கக்கூடிய அந்த நண்பர்கள் வட்டாரத்திலயோ சொந்தக்காரங்க வட்டாரத்திலயோ இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. எதுக்கு வந்து ஸ்கிம்பி அவுட்ஃபிட்ஸ் எல்லாம் போட்டுட்டு எதுக்கு அரங்குறையமா ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியில போறீங்கன்னு கேக்குறீங்க. குழந்தைகளுக்கு எதிராக நடக்குது. நேத்து உத்தரப்பிரதேஷ்ல பாருங்க, ஒரு அரசாங்க அதிகாரி 6 வயசு பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சு அதுல வந்து திருப்தி அடையாம அங்க இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டியும் போய் அந்த ஆளு வந்து வன்கொடுமை செஞ்சிருக்கிறான். அந்த குழந்தைகிட்ட கேட்க முடியுமா, நீ அரைகுறையா ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்த அதனாலதான் பண்ணான்னு சொல்ல முடியுமா? ஒரு நன்னர் வந்து ரேப் பண்ணிருக்கிறாங்க, ஒரு நர்ஸை ரேப் பண்ணிருக்கிறாங்க. ஒரு நர்ஸோட காஸ்டியூமை நீங்க கேள்வி கேட்க முடியுமா? அப்ப இங்க நாட்டுல நீங்க என்ன நடக்குது? ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா சம்பந்தப்பட்ட விக்டிமை தான் ஷேம் பண்றீங்க. குற்றத்தை செய்த அந்த குற்றவாளியோட பின்னணி என்னன்னு பாக்குறீங்க.
அவர் எந்த சமூகத்தை சேர்ந்தவர்னு பாக்குறீங்க, எந்த சாதியை சேர்ந்தவர்னு பாக்குறீங்க, அவர் என்ன அரசியல் பின்புலத்தோட இருக்கிறாரு, அவர் சொசைட்டில அவருடைய ஸ்டேட்டஸ் என்ன, இதெல்லாம் பார்த்து தானே நீங்க ஒரு இன்சிடென்ட்டை ஜட்ஜ் பண்றீங்க. எல்லாத்துலயுமே ஏதாவது ஒரு பொலிட்டிசைசிங், இல்ல ஒரு பொலிட்டிக்கல் பேட்ரனேஜ், இல்ல ஒரு சோசியல் பேட்ரனேஜோட தானே நீங்க எல்லா சம்பவத்தையும் அணுகுறீங்க. அப்ப நம்ம கண்ல வந்து கோளாற வச்சுக்கிட்டு பார்க்கறதெல்லாம் வந்து காமாலக்காரனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளா தெரியும் அப்படின்னு சொன்ன மாரி, நம்ம கண்ல தானே கோளாறு. கிளைகள மட்டும் வெட்டி என்னங்க பிரயோஜனம்? வேரோட இருக்கிற பிரச்சனைய வேரோட பிடுங்கி எறியாம, நீங்க கிளைகளை மட்டும் வெட்டி என்ன பிரயோஜனம்? ஒரு சமூகத்துல உயர்ந்த இடத்துல வைத்து பார்க்கப்படக்கூடியவங்க மருத்துவர்கள். அது எல்லா வகையிலும் பொருளாதாரத்திலயும் சரி, மதிப்பிலயும் சரி, உயர் நிலையில இருக்கக்கூடியவங்களா சமூகம் மதிப்பிடுது. யாருங்க மதிக்கிறாங்க? ஆனா அவங்களுக்கே பாதுகாப்பு யாருங்க இல்ல, யாருங்க அடிப்படை மதிக்கிறாங்க? வசதிகளே இல்ல. யாருங்க எத்தன ஹாஸ்பிட்டல்ஸ்ல இன்னைக்கு உள்ள பூந்து மருத்துவர்களை தாக்கிட்டு இருக்காங்க. தினம் தினம் இந்த அச்சத்தோடயே தானே அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க. பேஷண்ட்ஸ் வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அவங்க ஏதோ ஒரு அவங்க ஒரு உடல் பிரச்சனை, ஒரு இதோட தான் வராங்க. பேஷண்ட்டோட வரக்கூடிய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ஒரு எமோஷனலான ஒரு சூழ்நிலையில ஒரு 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 மென்டல் பிரஷரோட தான் பேஷண்ட்ஸும் வருவாங்க. இத தாண்டி ஆளுக்கு ஒரு ஃபோனோட தான் வரவே செய்றாங்க. ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா எடக்கு முடக்கா கேள்வி கேட்குறாங்க. தமிழ்நாட்டுல அவ்வளோ இல்லங்க. பட் வடக்குல இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல பார்த்தீங்கன்னா, தினம் தினம் இது போன்ற விஷயங்கள் நாம கேள்விப்படுறோம்ல. பாதுகாப்பு இல்லாம ஹாஸ்பிட்டல் அச்சத்துல டாக்டர்கள் இருக்காங்கன்றது. கண்டிப்பாங்க. அச்சத்தோட தான் ஒர்க் பண்றாங்க. முன்னெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பேஷண்ட்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒண்ணு செஞ்சு அந்த பேஷண்ட்ட நம்ம காப்பாத்த முடியாதா? அப்படின்னு சொல்லி ரிஸ்க் எடுக்கக்கூடிய டாக்டர்ஸ் இருந்தாங்க. அந்த மைண்ட் செட்ல இருந்த இன்னைக்கு என்ன பண்றாங்க டாக்டர்ஸ்? புரோட்டோகால் படி என்ன பண்ணணுமோ நம்ம பண்ணலாம். எதுக்கு நமக்கு தேவையில்லாத பிரச்சனை? நாளைக்கு இத எடுத்து வீடியோல சோசியல் மீடியால போடுவாங்க. இல்ல நாளைக்கு இது ஒரு பிரச்சனையா பண்ணி, இன்னைக்கு வந்து வல்னரபிள் டார்கெட்ஸ் டாக்டர்ஸ் தானங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னா, ஒரு அடிப்படை மெடிக்கல் காலேஜ்ல எவ்ளோ எவ்ளோ ஃபெசிலிட்டீஸ் மருந்துகள் இருக்கா? ஸ்டாக்ல இருக்கா? அ ம எக்யூப்மென்ட்ஸ் எல்லாம் ஒழுங்கா ஒர்க் பண்ணுதா? கோவிட் காலத்துல நம்ம பார்த்தோம்ல அவலத்த. எவ்வளோ ஆக்ஸிஜன் மெஷின்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணாம இருந்தது. எவ்வளோ மருந்துகளுக்கு தட்டுப்பாடு இருந்தது. பெட்டுகளுக்கு தட்டுப்பாடு இருந்தது. ரோட்லலாம் போட்டு வச்சிருந்தாங்க. இவ்ளோ அவலம் நம்ம பார்த்தோம்ல. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எந்த விதமான ஃபெசிலிட்டீஸும் இல்லாத ஒரு ஹாஸ்பிட்டல்ல அவங்க ஒர்க் பண்றாங்கன்னா, அவங்க எந்த அளவுக்கு ஒரு மென்டல் பிரஷரோட, ஒரு பிசிக்கல் பிரஷரோட அவங்க ஒர்க் பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. என்னைக்கு நீட் அப்ளிகேஷனுக்கு ஒரு அப்ளிகேஷன வாங்கி கையெழுத்து போட்டு அப்ளை பண்றாங்களோ, அன்னைக்கு ஆரம்பிக்குதுங்க இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன். தரவுகள் நான் சொல்லல. தரவுகள் சொல்லுது. கடந்த 10 ஆண்டுகள், 5 ஆண்டுகள்ல நீங்க பார்த்தீங்கன்னா, எத்தனையோ பேர் பாதியிலேயே எங்களுக்கு இந்த படிப்பே வேணான்னு விட்டுட்டு போயிருக்காங்க. விட்டுட்டு போறவங்க கிட்ட அந்த அரசாங்கம் பாண்டுங்கிற பேர்ல ரூ. 10,00,000 வாங்குதுங்க. நீங்க பாதியில விட்டுட்டு போனீங்கன்னா, எங்களுக்கு ஒரு சீட்டு நஷ்டம் அப்டின்ட்டு ரூ. 10,00,000 ஃபைன் போடுறாங்க. அந்த ரூ. 10,00,000 கட்ட முடியாம அந்த மென்டல் பிரஷர தாங்கிட்டு எவ்வளோ பேர் வந்து அங்க சஸ்டெயின் பண்ண முடியுது? கிட்டத்தட்ட 122 பேருக்கு மேல வந்து இறந்து போயிருக்காங்கங்க. கிட்டத்தட்ட 1000 and odd PGs have committed suicide. எவ்ளோ மென்டல் ஸ்ட்ரெஸ், எவ்ளோ மென்டல் பிரஷர் இருந்ததுன்னா, அகாடமிக் பிரஷர் ஒரு பக்கம், பியூரோக்ராட் பிரஷர் ஒரு பக்கம், தினம் தினம் வேலை செய்யற இடத்துல பிரஷர் ஒரு பக்கம். எல்லா இடத்துல இருந்தும் தாக்குனானா அவங்க என்னதான் பண்ணுவாங்க? இல்ல சேஃப்டியும் இல்ல, அடிப்படை வசதிகளும் இல்ல. இந்த இருக்கிறதுலே மிக மோசமான ஒரு அரசாங்க அலுவலகத்துக்குள்ள நீங்க பர்மிஷன் இல்லாம நீங்க போயிட முடியுமாங்க? வெளியிலேயே வந்து ஒரு பியூன் நிப்பாட்டுறான்ல. எங்க போறீங்க? யார போறீங்க? எதுக்கு பார்க்க போறீங்க? ஏன் பார்க்கணும்? இவ்வளோ கேள்விகளை கேட்டுட்டு தானே சம்பந்தப்பட்ட டெஸ்க்குக்கே உங்களை அனுப்புறான். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல எப்படி இருக்கு? நேரா நீங்க பூந்து ஐசியூக்குள்ள பூந்து எவ்வளவு பேர் வந்து மருத்துவர்களை தாக்குறாங்க, அடிக்கிறாங்க. அந்த அளவுல தானே இருக்கு பாதுகாப்பு. இந்த கல்கத்தா விவகாரத்துல அந்த பெண் ஒருத்தர் கைது பண்ணப்பட்டாரு. ஆனா கூட்டு பாலியல் வன்கொடுமை அதற்கான முகாந்திரங்கள் இருக்குன்னு எல்லாம் சொல்றாங்க. நிறைய வாட்ஸ்அப்ல ஃபேக் நியூஸ் வருது. இதுல வந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கறத விசாரணைக்கு அப்புறம் அவங்க சம்பந்தப்பட்ட இப்ப சிபிஐ விசாரணை பண்றாங்க. அவங்க சொல்லணும். ஆஃபிஷியல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்னைக்காவது வெளியில வந்திருக்காங்க இந்த ஒரு வாரத்துல? எங்கேயாவது பத்திரிகைகள்ல ஆஃபிஷியல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வெளியில வந்திருக்கா? அப்ப அது இல்லாம
எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு விஷயம் என்னன்னா, WhatsAppல இந்த மாதிரி ஃபார்வர்ட்ஸ், இந்த ஃபேக் ஃபார்வர்ட்ஸ்லாம் நெறைய வருதுங்க. இதற்கு அரசியல் காரணமும் இருக்கு. பொதுவாவே ஹியூமன் மைண்ட் செட் அப்படிதான். இது போன்ற ஒரு வக்ரம் நடந்ததுன்னா, அதை ஈர பேனாக்கி, பேன பெருமாளாக்கி பரப்புற விஷயங்கள் நெறைய நடக்குது. ஆனா, பொறுப்பான அரசியல் தலைவர்கள் பிரஸ் மீட் குடுக்கும்போதே, இது போன்ற வதந்திகள வந்து போலீஸ் வந்து ரெஃப்யூட் பண்ணியிருக்கிறாங்கங்க. இதுல ஒரு டிஎம்சி எம்எல்ஏ உடைய சன் இன்வால்வ்டு அப்படிங்கிற ஒரு வதந்தி வந்தது. அவருக்கும் இந்த இதுக்கும் எது சம்மந்தமும் இல்ல. அவர் இன்ஃபாக்ட் அந்த ஹாஸ்பிட்டல்ல அவர் இன்டர்னே கிடையாது. அப்படிங்கிற விஷயத்த அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க. 150 கிராம் சீமென் இதெல்லாம் அபத்தத்தின் உச்சம் இல்லையா? சீமென நீங்க எப்படி மெஷர் பண்ணுவீங்க? எம்எல்ல தானே மெஷர் பண்ணுவீங்க. 150 கிராம் சீமென் இது என்ன மளிகை கடையில வாங்கிட்டு வர பொருளாங்க நீங்க? 150 கிராம் சீமென் ஒரு பெண்ணுடைய உடல்ல இருந்து எடுக்கப்படணும்னா, எத்தனை ஆண்கள் அவள வந்து பலாத்காரம் பண்ணியிருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. அப்படி பண்ணியிருந்தா அது சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பதிவாயிருக்காதா? ஒரு சஞ்சய் ராயோடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்கும்போது, இதுல கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்திருந்ததுன்னா, மத்தவங்களுடைய ஃபுட்டேஜ் அதுல பதிவாயிருக்காதா? இல்ல போஸ்ட்மார்ட்டம்ல சிமென் இருக்கு அப்படின்னா, சிமென் அனாலிசிஸ்ல தெரிஞ்சு போயிட போகுது. 1க்கும் மேற்பட்டோர் வந்து பாலியல் வன்கொடுமையில ஈடுபட்டிருக்கிறாங்களா அப்படிங்கிறது சிமென் அனாலிசிஸ்ல தெரிஞ்சு போயிட போகுது. அப்ப எவ்வளவுதான் வதந்திகள நீங்க பரப்புவீங்க? எவ்வளவு வக்ரம் என்ன என் எப் எவ்வளவு ஒரு மனிதமே அற்ற ஒரு வக்ரம் நிறைந்த ஒரு சொசைட்டில நம்ம இருக்கோம் யோசிச்சு பாருங்க. இதை வந்து அரசியல்வாதிகள் இவங்களோட அரசியல் ஆதாயத்துக்காக இது போன்ற பொய்கள வந்து பரப்புறது தான் இன்னும் மிக கேவலமான ஒரு விஷயம். ரொம்ப வருத்தமா இருக்கு. அந்த வருத்தத்தோட நான் இத பதிவு பண்றேன். கூட்டு பாலியல் வன்கொடுமையா இருக்க வாய்ப்பில்லை. இருந்தா வந்து இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய போகுது இல்லைங்க. ம். வை டோன்ட் யூ வெயிட் பேஷன்ட்லி ஃபார் தட்ன்னு கேட்கிறேன் நானு. ம், ம். இது போன்ற வதந்திகளை நீங்க பரப்புறதுனால தானே மக்களிடையே ஒரு கோபமும், ஒரு பீதியும், ஒரு தேவையில்லாத ஒரு பதட்டமும் கிரியேட் ஆகுது. மேம் இப்ப இதுக்காக போராடக்கூடிய சக மாணவிகள், பிஜி மாணவிகளே கூட அவங்க தங்கி இருக்கக்கூடிய இடங்கள்ல மோப் அட்டாக் நடக்குது. இப்ப யாரோ அதுதாங்க ஒருத்தர் நான் சொல்றேன். இது வந்து எல்லாமே ஒரு பொலிட்டிக்கல் கலர் குடுத்ததுனால தானங்க இவ்வளவும் நடக்குது. ஆரம்பத்துல 2 நாள் போராடக்கூடிய அந்த மாணவர்கள் வந்து, அங்க போராடும் பொழுது பாஜகவுடைய மாணவர் அமைப்பு வந்து போராடணும்னு சொன்னோனே, இங்க வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோ பேக்ன்னு போராட்டம் பண்ணாங்களா இல்லையா? இதுக்கு பொலிட்டிக்கல் கலர் குடுக்காதீங்க. இது பொலிட்டிசைஸ் பண்ணாதீங்க. எங்களுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு போராட்டத்துல நாங்க ஈடுபட்டிருக்கோம். உங்களுக்கு இந்த போராட்டத்துல சேர்ந்துக்கணும்னா, தயவு செஞ்சு உங்க கட்சி கொடி, உங்களுடைய மாணவர் அமைப்பு கொடியெல்லாம் தள்ளி வச்சுட்டு வந்து எங்களுக்காக நிக்கிறீங்கன்னா நில்லுங்க. இல்லன்னா வராதீங்க கோ பேக்ன்னு அவங்க வந்து போராட்டம் பண்ணாங்கங்க. இத வந்து நீங்க இது ஒரு மாணவர்களுடைய போராட்டமாவே நீங்க விட்டிருந்தீங்கன்னா, இது அமைதியா நடந்திருக்கும். யார் மோப் அட்டாக் இதுக்கு நடக்க போகுது? இப்ப அந்த ஒரு அதத்தான் சொல்றேன். குற்றவாளியை எல்லாரும் எவரிபடி இஸ் காப்பாத்துறவங்களுக்கு பிளேமிங் எவரிபடி இல்ல. ஓகே. இப்ப இது 7000 பேர் வந்தாங்கன்னு சொல்றாங்க. இதுல நெறைய கேள்விகள் நாம கேட்கணும்ல. 7000 பேர் வந்தாங்கன்னா, 20 பேர தான் நீங்க அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. 7000 பேர் வந்தாங்கன்னு சொல்றாங்க. ஒரு போலீஸ் இன்டெலிஜென்ஸ்க்கு தகவல் இருந்திருக்காதா? இப்படி 7000 பேர் வரப்போறாங்க. ஒரு மாப் அட்டாக் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு தகவல் இருந்திருக்காதா? போலீஸ் ஐ ஹேவ் நீங்க வந்து மம்தா பானர்ஜியோட கவர்ன்மெண்ட் வந்து இத வந்து சரியா ஹேண்டில் பண்றதுல அப்படிங்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்துமே இல்ல. எஸ். அவங்க ரொம்ப இர்ரெஸ்பான்சிபிளா, ரொம்ப அசால்ட்டா இத ஹேண்டில் பண்ணிட்டாங்க. இதோட சீரியஸ்னஸ் தெரியாம இத ரொம்ப அலட்சியப்படுத்திட்டாங்க. அதுவும் குறிப்பாக இந்த பிரின்சிபல் விஷயத்துல அவங்க செஞ்சது மிகப்பெரிய தப்பு. அவரே ரெசிக்னேஷன் குடுக்குறாருன்னா, 8வது மணி நேரத்துல கொண்டு போய் அவர இன்னொரு காலேஜ்ல நீங்க வந்து ஒரு பிரின்சிபலா உட்கார வைக்கிறீங்க. அவ்ளோ இன்சென்சிட்டிவா பேசியிருக்கிறாரு அவரு. ஹைகோர்ட் இன்னைக்கு உங்கள கேள்வி கேக்குதுல்ல. எதுக்கு கொண்டு போய் அவருக்கு வந்து வேற இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் குடுத்து அவர வந்து பதவியில உட்கார வைக்கிறீங்கன்னு ஹைகோர்ட் உங்கள பார்த்து தானே கேள்வி கேக்குது. அப்ப என்ன விதமான ஹேண்ட்லிங் டெஃபினட்டா அதெல்லாம் நம்ம விமர்சனம் பண்ணணும். இன்னொரு பக்கம் இல்லன்னு சொல்லல. மம்தா பானர்ஜியே இறங்கி போராடுறாங்களே நீதி கேட்டு. ஏங்க நீங்க தான் ஹெல்த் மினிஸ்டரு. நீங்க தான் லா அண்ட் ஆர்டருக்கு மினிஸ்டரு. இது வேடிக்கையா இல்லையா? இறங்கி போராடுறது வேடிக்கையா இல்லையா? அரசியல் தான். எல்லாமே அரசியல் தான். இதுல கண்டிப்பா அரசியல் பண்றாங்க. இத பத்தி ரொம்ப தீவிரமாக பேசக்கூடிய பாஜக, நான் சொன்ன மாரி இதே காலகட்டத்துல நடந்த உத்தரகாண்ட் சம்பவத்த பத்தியோ, பீகார் சம்பவத்த பத்தியோ ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? இன்னைக்கு ஒட்டுமொத்த நார்த் இந்தியன் மீடியாவும் ஆர்ஜி கார் ஹாஸ்பிட்டல் வாசல்ல இன்னைக்கு வந்து பெர்மனன்ட்டா செட்டில் ஆயிட்டாங்க. லைவ் அப்டேட்ஸ் 24/7 எல்லா மீடியாலயும் போட்டுட்டு இருக்காங்க. பர்பஸ் என்ன? உண்மையிலேயே அந்த பெண்ணுக்கு சம்பந்தப்பட்ட பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறது இவங்க குறிக்கோளா? இல்ல போராடக்கூடிய மாணவர்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறது இவங்களோட குறிக்கோளா? இல்ல எதிர்க்கட்சியான திரிணாமுல் காங்கிரஸ தாக்கணும்ங்கிறது இவங்க குறிக்கோளா? உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறது இவங்க குறிக்கோள்னா, வதந்திகள பரப்பாம இருக்கணும். உண்மையிலேயே சம்பந்தப்பட்ட இந்த வேலை செய்யக்கூடிய டாக்டர்ஸ் உடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னா, மாநில அரச மட்டும் இல்ல, ஒன்றிய அரசை நோக்கியும் நீங்க கேள்விகள் எழுப்பணும். 5 வருஷமா தூங்கிக்கிட்டு இருக்குங்க.
பில் ஃபார் த ப்ரிவென்ஷன் ஆஃப் வயலன்ஸ் அகேன்ஸ்ட் டாக்டர்ஸ் இன் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பில், சென்ட்ரல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 5 வருஷமா பார்லிமெண்ட்ல தூங்கிட்டு இருக்கு. ஒண்ணுமில்லாததுக்கெல்லாம் நீங்க வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வரீங்க. ஒண்ணுமில்லாத பில் எல்லாம் நீங்க வந்து பாஸ் பண்றீங்க. 5 வருஷமாச்சா உங்களுக்கு? நீங்க தானே பேசுறீங்க மேடைக்கு மேடை ஏறி. பேட்டி பச்சாவ், பேட்டி படாவ், நாரி சக்தின்னு பேசுற நீங்க தானே. நீங்க தானே பார்ட்டி வித் டிஃபரன்ஸ். இன்னைக்கு கூட 78வது சுதந்திர தினத்தன்னைக்கு மோடி அதை தானே பேசுறாரு. இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் வந்து மத்தவங்களுக்கெல்லாம் ஒரு பயத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு பேசுறாருல. ஆனா பயத்தை ஏற்படுத்துறது நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க? பிரிஜ்பூஷன் சரண் சிங் இன்னும் பாஜகவில் அடிப்படை உறுப்பினரா தானே இருக்கிறாரு. அவருக்கு எதிராக இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வந்ததில்ல. டெல்லி போலீஸ் வந்து நீதிமன்றத்திலே சொல்லிச்சு, ஆமா இவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுக்கெல்லாம் எவிடன்ஸ் இருக்கு, இது உண்மைதான்னு. அவரை நீங்க கட்சி பதவியிலேருந்து தூக்குனீங்களா? இல்ல அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்தாவது தூக்குனீங்களா? அவருடைய பையனுக்கு சீட்டை கொடுத்து அவரை மறுபடியும் வந்து கொண்டு வந்து உட்கார வைக்கிறீங்க. பிரஜ்வல் ரேவண்ணாவை பத்தி உங்களுக்கு முன்னாலேயே தெரியும். தெரிஞ்சும் கூட்டணியில வச்சுக்கிட்டு, தெரிஞ்சும் அந்த மேடையில நின்னு அப்படிப்பட்ட ஒரு பாலியல் குற்றவாளிக்கு பிரச்சாரம் பண்றீங்க. கையை தூக்கி காட்டி இவருக்கு ஓட்டு போடுறது எனக்கு ஓட்டு போடுற மாதிரின்னு நீங்க பேசுறீங்க. அசாராம் பாப்புன்னு ஒரு ஃப்ராடு சாமியாரு, ராம் ரஹீம்னு ஒரு ஃப்ராடு சாமியாரு, 2 பேரும் உள்ள ஆயுள் தண்டனை வாங்கி உள்ள என்ன கிரைம்காக இருக்கிறாங்க? அவங்களுடைய ஆசிரமத்தில் இருந்த பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமையில ஈடுபட்டு கொலை செய்த குற்றத்துக்காக உள்ள இருக்கிறாங்க. அசாராம் பாபு பாக்சோ கேஸ்ல உள்ள இருக்கிறாரு. ஒரு ஸ்டான் சுவாமி, 84 வயது ஸ்டான் சுவாமி, எனக்கு கை நடுங்குது, என்னால தண்ணி குடிக்க முடியல, எனக்கு ஒரு ஸ்ட்ரா கொடுங்கன்னு சொன்னோன்னே இந்த அரசாங்கம் அவரை எப்படி நடத்தியது? ஆனா இன்னைக்கு அசாராம் பாபு எனக்கு வந்து ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், நான் பூனாக்கு போகணும்னு சொன்னா அவருக்கு 10 நாள் பரோல் கொடுத்து நீங்க பூனாவுக்கு அனுப்புறீங்க. ராம் ரஹீம் 20 வருஷம் ஜெயில் தண்டனையில 4 வருஷம் உள்ள இருந்திருக்கிறாரு. அதுல கிட்டத்தட்ட 1 வருஷம் அவர் வெளியில இருந்திருக்கிறாரு. 10 முறை பரோல் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு தடவையும் ஏதாவது அசம்பிளி எலெக்ஷன் நடக்கும்போதோ இல்ல இந்த எலெக்ஷன் நடக்கும்போதோ அவருக்கு பரோல் கொடுத்து நீங்க வெளியில கூட்டிட்டு வரீங்க. அப்ப நீங்க என்ன, உங்களுடைய இரட்டை நாக்கு தானே இது. மேடையில நீங்க பேசுறீங்க, நாரி சக்தின்னு பேசுறீங்க, பெண்களை பாதுகாக்கணும் பேசுறீங்க. 75வது சுதந்திர தினம் அன்னைக்கும் மோடி இதைத்தான் பேசினாரு. ஆனா பேசக்கூடிய அதே நாள்ல தான் பில்கிஸ் பானுவுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமையில ஈடுபட்ட 11 பேரை இவங்க சன்ஸ்காரிஸ் இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி விடுதலை பண்ணீங்க. உங்களுக்கெல்லாம் பேசுறதுக்கு என்ன தார்மீக தகுதி இருக்கு, இல்ல கேள்வி கேட்க என்ன அருகதை இருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. பேசுனீங்கன்னா எல்லாருக்காகவும் பேசுங்கிற நானு. இன்னைக்கு கேக்குறீங்கல்ல, இன்னைக்கு குஷ்பு ஒரு பிரஸ் மீட் வச்சு கேக்குறாங்கல்ல, மம்தா பானர்ஜிக்கு அப்படி என்ன பதவி மேல ஆசை, ரிசைன் பண்ணிட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு கேக்குறீங்கல்ல. இதே கேள்வியை மணிப்பூர்ல நடந்தபோது ஏன் பிரேன் சிங்கை எதிர்த்து நீங்க கேட்கல? இந்த கேள்வியை பிரேன் சிங் எவ்வளவு அலட்சியமா பதில் சொன்னாரு. இந்த சம்பவத்தை பத்தி பிரஸ் மீட் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டோன்னு என்ன சொன்னாரு? ஒரு விஷயம் வீடியோல வைரல் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க எல்லாம் இதெல்லாம் பத்தி பேசுறீங்க, இந்த மாதிரி தினம் தினம் 1000 விஷயம் தான் நடக்குது அப்படின்னு அலட்சியமா பதில் சொன்னாரா இல்லையா? அந்த பிரேன் சிங்கை ஏன் இன்னும் ராஜினாமா பண்ண சொல்லி நீங்க கேட்கல? ஹத்ராஸ்ல நடந்துச்சு, உன்னாவுல நடந்துச்சு, யோகி ஆதித்யநாத்தை ஏன் நீங்க ரிசைன் பண்ண சொல்லி கேட்கல? இன்னைக்கு குஷ்பு பொங்குறாங்கல்ல, 3 மணி நேரம் பெற்றோருக்கு வந்து அந்த சடலத்தை காட்டவே இல்லை. கடைசியில 3 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் டெட் பாடியே காட்டினாங்க. கண்டிப்பா தப்புதான். அந்த பெற்றோருடைய மனநிலைமை என்னங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இதே உன்னாவுல கண்ணிலேயே காட்டாம அந்த பெண்ணுடைய சடலத்தை கொண்டு போய் போலீஸ் எரிச்சாங்கல்ல, அப்ப ஏன் நீங்கெல்லாம் கேள்வி கேட்கல? மணிப்பூர்ல சம்பவம் நடந்தோன்னே NCW மெம்பரா தானே இருந்தாங்க குஷ்பு. 35 நாளைக்கு அப்புறம் அந்த வீடியோ வைரல் ஆனதுக்கு அப்புறம் தானே நீங்க போய் வழக்கு பதிவு பண்றீங்க. அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஏன் கேள்வி கேட்கல? மல்யுத்த வீராங்கனைகள் தெருவுல நின்னு 1.5 வருஷம் போராடினாங்களே. இன்னைக்கு மாப் வயலன்ஸ்ல திரிணாமுல் காங்கிரஸ் இறங்கி அடிக்குதுன்னு பேசுற நீங்க, அன்னைக்கு பார்லிமெண்ட்டுக்கு செங்கோல் எடுத்துக்கிட்டு நீதியை நிலைநாட்டுறேன்னு மோடி போனார்ல, அதே நேரத்துல தானே ஜந்தர் மந்தர்ல இருந்து நாயை இழுத்துட்டு போற மாதிரி தரன்னு இழுத்துட்டு போனீங்க. நாட்டுக்கு மெடல் வாங்கி கொடுக்கிற வீராங்கனைகள் தானே, அவங்கள நீங்க மதிப்போட மரியாதையோட நடத்திருக்கீங்களா? அப்ப உங்களுக்கு என்ன தார்மீக தகுதி இருக்கு, என்ன பொறுப்பு இருக்கு? உங்க கட்சியில நடக்கக்கூடிய விஷயங்களே நீங்க கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. உங்க கட்சியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிராக தானே நடந்தது. ஒரு டெய்சி சரணுக்கு நடந்த போது கேள்வி கேட்கல, காயத்ரி ரகுராமுக்கு நடந்த போது கேள்வி கேட்கல, அந்த கலிவர்தன் காயத்ரி சம்பவத்துல கூட கேள்வி கேட்கல. தினம் தினம் ஒரு ஆடியோ வருது, ஒரு வீடியோ வருது. பிரஜ்வல் ரேவண்ணா விஷயத்துல கேள்வி கேட்கல, பிரிஜ்பூஷன் சரண் சிங் விஷயத்துல கேள்வி கேட்கல, குல்தீப் சிங் செங்கார் விஷயத்துல நீங்க கேள்வி கேட்கல.
இப்ப மட்டும் ஏன் கேக்குறீங்கன்னு கேக்குறேன். கேட்டா எல்லாத்துக்கும் கேளுங்கங்கிற. இப்ப கேட்காதீங்கன்னு நான் சொல்லவே இல்ல. இப்ப கேக்குறீங்களே எல்லாத்துக்கும் கேளுங்க. அப்ப உங்களுடைய நோக்கம் வந்து உன்னதமான நோக்கம்னு நான் நம்புறேன். உங்களுக்கு உண்மையிலேயே பெண்கள் மீது அக்கறை இருக்கு. நீங்க வரிக்கு வரி சொல்றீங்கல்ல, நானும் ஒரு தாய். எனக்கு தாய்மை இருக்கு. நான் 2 பெண்களுக்கு தாய்ன்னு உண்மையிலேயே நீங்க ஒரு தாயாக இருந்திருந்தா, மணிப்பூருக்கு நீங்க பேசியிருப்பீங்க. அது என்ன எதிர்க்கட்சியில் மாநிலங்கள்ல நடக்கும்பொழுது மட்டும் தான் உங்க தாய்மை வந்து பொங்குமா? மத்த பெண்களுக்கு நடக்கும்போது உங்களுடைய தாய்மை பொங்காதா? தாய்மைனா எல்லாருக்கும் பொங்கணும்ல. எல்லாத்துக்கும் பக்கத்து வீட்ல நடந்தாலும் பொங்கணுங்க. அதுதாங்க தாய்மை. அப்ப இதுல எந்த அளவுக்கு பொலிட்டிசைஸ் பண்றாங்க அப்படிங்கறத பாருங்க. இன்னைக்கு இவ்ளோ விஷயம் பிஜேபி பேசுறாங்க. இது நிர்பயா 2ன்னு பேசுறீங்க. உங்க அரசாங்கத்த நீங்களே அசிங்கப்படுத்துறீங்களா? இந்த அடிப்படை அறிவு கூடவா பிஜேபி இருக்கிறவங்களுக்கு இல்ல? இது நிர்பயா 2னா அப்ப 10 வருஷமா எதுவுமே மாறலன்னு தான அர்த்தம். அப்ப 10 வருஷமா எதுவுமே மாத்தாம நீங்க தானே பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் தானே. 10 வருஷத்துல இந்தியாவை மிகப்பெரிய பொருளாதாரம் ஆக்கிட்டீங்க. இந்தியா அப்படியே தேனும் பாலும் பொங்கி ஓடுதுல்ல. இன்னைக்கு இது நிர்பயா 2ன்னு சொல்லி உங்க அரசாங்கத்தை நீங்க தானே கேவப்படுத்திட்டு இருக்கீங்க. அப்ப எதுவுமே மாறலன்னு தான் அர்த்தம். 10 வருஷமா எதுவுமே மாறல. மாத்துறதுக்கு என்ன முயற்சி நீங்க பண்ணிருக்கீங்க? ஒரு பில்ல உங்களால பாஸ் பண்ண முடியல. மருத்துவர்களுக்கு எதிராக இவ்வளவு வன்கொடுமைகள் நடக்குதுன்னு தெரியுது. ஒரு பில்ல உங்களால பாஸ் பண்ண முடியலையே. அதை இன்னும் இப்ப தூசி தட்டி எடுக்கிறாங்க வெளியில. இந்த பிரச்சனை ஆகுதுங்கும் போது தூசி தட்டி எடுக்கிறாங்க. ஐஎம்ஏ ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. சென்ட்ரல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி ப்ரொடெஸ்ட் பண்றாங்கங்கும் போது தூசி தட்டி எடுக்கிறீங்க. அது வரைக்கும் உங்களுக்கு பெண்களுடைய பாதுகாப்பு பத்தி யோசனையே இல்லையே. யோசிக்கவே இல்லையே நீங்க. இன்னைக்கு கூட வினேஷ் போகட்டுக்கு இவ்வளவு பெரிய விஷயம் நடந்தோன்னையும் வினேஷ் போகட்டை எந்த அளவுக்கு கேரக்டர் அசாசினேஷன் பண்ணணும் அப்படிங்கறது தானே சமூக வலைத்தளங்களை நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க. நேத்து டெல்லியில வந்து இறங்குறாங்க அந்த பெண். அவ்வளவு இறுக்கமான ஒரு முகம், எவ்வளவு மன உளைச்சல். அந்த 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 என்டையர் சினாரியோ ஒரு உணர்ச்சி பிழம்பா இருந்தது. நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு பொதுமக்கள் அங்க வந்து கூடினாங்க. எதுக்காக கூடினாங்க? அவங்க சிறந்த மல்யுத்த வீராங்கனைன்னு கூடினாங்களா? இல்ல. அவ்வளோ போராட்டங்களுக்கு பிறகும் அந்த பெண் வந்து துணிச்சலா நின்னாலே அப்படிங்கிற அந்த துணிச்சலுக்காக கூடின கூட்டங்க அது. ஒரு 100 கிராம் வெயிட்னாலயோ இல்ல ஒரு தங்க மெடல்னாலயோ அது மாறிட போறது கிடையாது. என்னன்னைக்குமே மக்கள் மனசுல அவங்க தங்க மங்கையா தானே இருப்பாங்க. அப்படிப்பட்ட பெண்களை நீங்க எப்படி ட்ரீட் பண்றீங்க? கேரக்டர் அசாசினேட் பண்றீங்க. ஆனா மேடையில பேசும்போது மட்டும் நாம கொடுக்கக்கூடிய தண்டனைகள் மத்தவங்களுக்கு பாடமா இருக்கணும் பேசிட்டா இந்த இந்த இரட்டை நாக்கு இந்த டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் நம்ம வந்து கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. பேசினா எல்லாருக்காகவும் இதை நான் வந்து குஷ்புக்கு மட்டும் சொல்லல. எல்லா பெண் அரசியல்வாதிகளுக்கும் சொல்றேன். மஹுவா மொய்த்ரா மணிப்பூர்ல நடந்ததுக்கு அவ்வளவு பேசுனாங்கல்ல. கொல்கத்தால நடந்த சம்பவத்துக்கு ஒரு வாரமா ஏன் வாய் மூடிட்டு இருந்தாங்க? பேச வேண்டியது தானே. அப்போ உங்க மாநிலத்துல நடந்தா, நீங்க சார்ந்த அரசியல் கட்சி ஆட்சியில இருக்கும்போது நடந்தா, இல்ல சம்பந்தப்பட்ட குற்றவாளி உங்கள் அரசியல் கட்சியை சார்ந்தவர்களா இருந்தா நீங்க பேச மாட்டீங்க. கண்டுக்காம அப்படியே தட் சைலன்ஸ் இஸ் ஆல்சோ a party to the crimeங்கறேன் நான். உங்களுடைய மௌனம் you are abetting and aiding such crimes if you are silent. ஏன் மௌனமா இருக்கீங்க? கட்சியில நமக்கு பதவி வேணும். கட்சியில நாம இருக்கணும். இது மூலமா நாம சம்பாதிக்கணும். இதுதானே உங்க நோக்கமா இருக்கு. உண்மையிலேயே உங்களுக்கு அக்கறை இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? NCW பதவியை மட்டும் ரிசைன் பண்ணா பத்தாது. கட்சியில இருந்து வெளியில வாங்க. வெளியில வந்து ஒரு சமூக செயல்பாட்டால் நின்னு எல்லாருக்கும் பேசுங்க. கூட வந்து நாங்க நிக்கிறோம். ஒரு ஷர்மிளா பேசினா 40 பேர் தாங்க கேட்பாங்க. ஒரு குஷ்பு பேசினா 4 லட்சம் பேர் கேட்பாங்க. நல்ல விஷயத்துக்கு பேசுங்க. எல்லாருக்கும் பேசுங்கன்னு தான் சொல்றோம் நான். ரொம்ப இட் இஸ் வெரி ராங்ங்க. இப்பதான சந்தேகம் வருது. அப்ப ஏதோ ஒரு அரசியல் பின்புலம் இருக்கும் போல இருக்கு. டெஃபினட்டா ஏதோ ஒரு இன்சென்சிட்டிவ் ஏதோ ஒன்னு இருக்கு மறைக்கிறாங்கன்னா இன்னைக்கு தான் சிபிஐ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. உங்க அமைப்பு ஒன்றிய அரசு கீழே தானே இயங்குது சிபிஐ. அவங்க தானே இன்வெஸ்டிகேட் பண்ண போறாங்க. இதுல இருக்கக்கூடிய உண்மைகள் வெளியில வருமா வராதா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. வரும்போது அது வந்து அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எதுவுமே இல்லாம ஒரு அபிஷியல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே இல்லாம இவ்வளோ பொய்யையும் வதந்தியும் பரப்பக்கூடியவர்கள் உண்மையிலேயே எனக்கு வந்து அட்லீஸ்ட் அந்த பெண் வந்து அந்த மரணம் வந்து அவ்வளோ மோசமாக இருந்த அந்த பெண்ணுடைய அட்லீஸ்ட் அவங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கணும், ஒரு க்ளோஜர் கிடைக்கணும்னா அந்த பெண்ணுடைய அடக்கம் அந்த கடைசி ரிச்சுவல்ஸ் எல்லாமாவது பீஸ்ஃபுல்லா பண்ண விடணும்ல. அதை பண்ண அலோவ் பண்ணுங்கிறேன் நான். அதுவே ஹத்ராஸ் மாதிரியான ஒரு சம்பவம் அது தடுத்து நிறுத்துற ஒரு நிலைமைன்னு செய்தி வரும்போது அப்பதானே எல்லாமே அததான் நான் சொல்றேன் தேவேந்திரன். எவ்ரிதிங் இஸ் பொலிட்டிசைஸ்டு.
எல்லாத்துலயும் ஒரு ஆதாயம் தேட முயற்சிக்கும் பொழுது முதலமைச்சரே இறங்கி போராடுற அளவுக்கு, நீதி கேட்டு போராடுற அளவுக்கு அவங்க எனக்கு ரொம்ப அது தார்மீ எனக்கு வந்து அது ரொம்ப தார்மீகமாலாம் தெரியல. ரொம்ப ஃப்ராங்காவே நான் சொல்றேன். ம். எனக்கு வந்து அது ஒன்றும் பெரிய தார்மீகமாலாம் தெரியல. அவங்களுடைய அஜெண்டா இன்னைக்கு பிஜேபி அங்க அரசியல் பண்றாங்க. இப்ப அந்த அரசியலை எடுத்து ஏதாவது கவுண்டர் அரசியல் நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவ்வளவுதான். எனக்கு இந்த அதை நீதி தாண்டி எனக்கு அது நீதி ஐம் சாரி எனக்கு அதை தாண்டி பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஒரு நீதி அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அப்படியெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக இறங்கி மம்தா போராடுறாங்கன்னா சொன்னா நான் பொய் சொல்றேன்னு அர்த்தம். அது நான் ஐ டோன்ட் வாண்ட் டு சே தட். இன்னைக்கு பிஜேபி இந்த இன்சிடென்ட்டை வச்சு அங்க பெரிய அரசியல் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. ஏற்கனவே சந்தேஷ் கலி அப்படிங்கிற ஒரு இஷ்யூல இப்படிதான் அரசியல் பண்ண முயற்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாஜகவை சம்பந்தப்பட்ட ஒரு தலைவரோட வீடியோவே வெளியில வந்து வைரல் ஆச்சு. இதெல்லாம் நாங்க ஃபேப்ரிகேட் பண்ணது பல விஷயங்களை அப்படின்னு வைரல் ஆச்சு. நம்ம பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இந்த விஷயத்திலையும் இங்க ஸ்டூடெண்ட் எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கும்போது ஒரு மாஸ் சேருது அப்படிங்கும்போது இதை ஒரு நேஷனல் இஷ்யூ ஆக்கணும்னு மீடியா துணையோட பிஜேபி முயற்சி பண்ணுது. இதை கவுண்டர் பண்றதுக்காக மம்தாவும் அரசியல்ல இறங்குறாங்க. அட் தி எண்ட் ஆஃப் த டே இது 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 ஆல் இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் அண்ட் கவுண்டர் பொலிட்டிக்கல் மூவ்ஸா தான் நான் பாக்குறேனே தவிர ரொம்ப மம்தாக்கெல்லாம் அக்கறை இருக்குன்னுலாம் இட்ஸ் ஆல் ஹம்பகுங்க. ஐ டோன்ட் பிலீவ் ஆல். அப்போ மருத்துவர்களுக்கு, மருத்துவ மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்ல அந்த விஷயம் இல்ல நாட்டுல பாதுகாப்பு இல்ல. அப்படிப்பட்ட சூழ்நிலையை இன்னைக்கு ஒன்றிய அரசும் மாநில அரசுகளும் சேர்ந்துதான் இதை சரி செய்ய முடியும். இதுக்கு வந்து நீங்க உங்களோட பொலிட்டிக்கல் டிஃபரன்சஸ் எல்லாம் எடுத்து தூக்கி ஓரமா வச்சுட்டு நம்ம ஆளக்கூடிய மாநிலமா இல்ல எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலமா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு இதற்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கணும். நாட்டுல ஹெல்த் கேரோட பட்ஜெட் எவ்வளோங்க? வளர்ந்து வர நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் கேர்ல ஜிடிபில கிட்டத்தட்ட 8 to 9% they spend on health care. அதே மாதிரி 8 to 9% they spend on education. நம்ம 2% கூட ஸ்பெண்ட் பண்றது கிடையாது ஹெல்த் கேர் பட்ஜெட்ல. ரயில்வே ஸ்டேஷன்ல போய் செல்ஃபி வைக்கிறீங்கல்ல, மோடி செல்ஃபி ஸ்டாண்ட் வைக்கிறீங்கல்ல, அதுக்கு போய் கோடி கணக்குல செலவு பண்ண தெரியுதுல்ல. இதெல்லாம் அடிப்படை தேவைகள் தானேங்க. தினம் ரயில் ஆக்சிடென்ட் நடக்குதுங்க. இன்னைக்கு எவ்வளவு காமன் ஆயிடுச்சு பாருங்க. 2 ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடக்கும்போது நம்ம எல்லாம் பேசணும், எல்லாம் பண்ணோம். இன்னைக்கு தினம் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, சோஷியல் மீடியால வருதுங்க. அப்ப அந்த ரயில்வே துறையை மேம்படுத்த அங்க பேசிக் அல்டிமேட் ப்ரொடெக்ஷன் கொடுக்கிறதுக்கு என்ன இந்த கவச்சை இன்ஸ்டால் பண்றதுக்கு 63,000 கோடி தான் ஆகும். ஆனா 1,08,000 கோடிக்கு புல்லட் ட்ரெயின் விடுறாங்க. புல்லட் ட்ரெயின் ரொம்ப முக்கியமா? இப்போ புல்லட் ட்ரெயின் விட்டாதான் நம்ம வந்து வளர்ந்த நாடுன்னு நம்ம வந்து நிரூபிக்க போறோமா? whom do we have to satisfy? கேளுங்க. யாரை சாட்டிஸ்ஃபை பண்ணோம்? யாரை திருப்தி பண்ணோம்? புலிய பார்த்து பூனை கோடு போட்டுக்கிற கதை தான் இது. சைனாவை பார்த்து நாமளும் கோடு போட்டுக்கணுங்கிற கதை தான் இது. இருக்கிற ட்ரெயின் எல்லாம் மேம்படுத்த உங்களுக்கு வந்து நிதி இல்ல. ஆனா புதுசா வந்தே பாரத் ட்ரெயின் விடுறீங்க. ஏசி கோச்ல எவங்க போறான்? வசதி இருக்கும் தானே போக முடியுது. ஏழை எளிய மக்கள் ட்ரெயின்ல லெட்ரின்ல டிராவல் பண்றாங்கங்க. அப்போ இந்த அரசாங்கத்துடைய பிரையாரிட்டிஸ் ஆர் மிஸ்பிளேஸ்ட். புரிஞ்சுக்கங்க. நிதி இல்ல அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. நம்மளுடைய ரத்தத்தை புழிஞ்சு ஜிஎஸ்டிங்கிற பேர்லயும் இன்கம் டாக்ஸ்ங்கிற பேர்லயும் நம்ம கிட்ட இருந்து வரியை வாங்கிட்டு இருக்காங்க. இனி நம்ம கிட்ட இருந்து நம்ம நேரடியா நம்ம பர்ஸ்ல வந்து 100 ரூபாய் வருதுன்னா கிட்டத்தட்ட 59 ரூபாய் டாக்ஸ்லயே போயிருது நமக்கு. நேர்முக வரி, மறைமுக வரின்னு எல்லாமே போகுது. ஸோ டோன்ட் சே தட் வி டோன்ட் ஹேவ் ஃபண்ட்ஸ். யோர் ப்ரையாரிட்டிஸ் ஆர் மிஸ்பிளேஸ்ட். எதுக்கு செலவு பண்ணுமோ அதுக்கு செலவு பண்ணணும். 45 மணி நேரம் இங்க வந்து மோடி தியானம் பண்ணார்ல, அதுக்கு செலவு பண்ண அந்த 100 கோடியாவது மழை நிவாரணத்துக்கு கொடுத்துருக்கலாமே. 37,000 கோடி கேட்ட இடத்துல 200 கோடி தானே நீங்க கொடுத்தீங்க. அப்ப இந்த பப்ளிசிட்டிக்கு செலவு பண்றதெல்லாம் மக்களுக்கு செலவு பண்ணீங்கன்னா அதுல ஏதாவது பிரயோஜனமாவது இருக்கு. 4 பேர் உங்க பேரை சொல்லி நாளைக்கு உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கல்ல. அது ஏன் உங்களுக்கு தோணவே மாட்டேங்குதுன்னு கேக்குறேன். அப்போ வெளிப்பூச்சு இந்த பப்ளிசிட்டி, இந்த பிஆர்ஓ ஒர்க்ல தான் இந்த அரசாங்கம் கவனம் செலுத்துதே தவிர மீடியா மேனேஜ்மெண்ட்ல தான் இவங்களுடைய கவனம் இருக்கு, இவங்களுடைய அக்கறை இருக்கே தவிர உண்மையான பிரையாரிட்டிஸ்க்கு செலவு பண்ணோம் அப்படின்னு ஏன் தோணவே மாட்டேங்குது? இது மத்திய அரசாங்கம் மட்டும் இல்ல, மாநில அரசாங்கத்தையும் சேர்த்து தான் நான் இந்த கேள்வியை கேட்கிறேன். தமிழ்நாடு உட்பட. நீங்க தானே பேசுறீங்க தமிழ்நாட்டுல ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு தானே சொல்றீங்க நீங்க. அடிப்படை வசதிகளே இல்லையே. இன்னைக்கு வெளியில வந்துருச்சுல்ல, இன்னைக்கு மாணவர்கள் போராட்டம் பண்றாங்கல்ல. இப்ப இதை நோக்கி முதல்வர் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இதை நான் கோரிக்கையாவே வைக்கிறேன். இந்த இது மூலமா தயவு செஞ்சு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுங்க. இன்னைக்கு ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல தமிழ்நாடு தான் முன்னிலை மாநிலமாக இருக்கு. அந்த அளவுக்கு நாங்க வந்து ஹெல்த் கேர்ல வந்து நாங்க டெலிவர் பண்றோம் அப்படின்னு சொல்றீங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த பயிற்சி மருத்துவர்கள்.
ஒரு நாள் இவங்க வேலை செய்யாம நிறுத்திட்டாங்கன்னா ஒட்டு மொத்தமும் அப்படியே ஒரு பேக் ஆஃப் கார்ட்ஸ் மாதிரி அப்படியே சரிஞ்சு போயிடும். அப்படிப்பட்ட பயிற்சி மருத்துவர்களுக்கு அடிப்படை வசதிகளையும் பாதுகாப்பையும் செய்து கொடுக்க வேண்டியது ஒரு அரசுடைய கடமை. அதுக்காக தான் அவங்க போராடுறாங்க. ஒரு பக்கம் நாம பெருமை பேசுறதுங்கிறது பெருமை பேசத்தான் வேணும். அந்த அளவுக்கு ஹெல்த் கேர் ஸ்ட்ரக்சரை இன்னைக்கு நம்ம பில்ட் பண்ணி வச்சிருக்கோம். நோ டவுட்ஸ் அபவுட் தட். பட் அங்க வேலை செய்யக்கூடிய அந்த மக்களுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? இது ஒரு எச்சரிக்கையா எடுத்துக்கிட்டு நடவடிக்கைகள் எடுத்து எல்லாமேங்க எவ்ரிதிங் இஸ் a learning. இது நம்ம மாநிலத்துல நடந்தாதான் நம்ம வந்து எச்சரிக்கையா இருக்கணும், இல்ல நடவடிக்கை எடுக்கணுங்கிற அவசியமே இல்லைங்க. we learn. இது ஒரு அலாம் பெல் தானே, இது ஒரு வார்னிங் பெல் தானே. இப்ப நேத்து கல்கட்டால நடந்தது கோயம்புத்தூர்ல நடந்திருக்கலாம்ல. அதற்கான வாய்ப்புகள் இருந்ததுல. ஏதோ 4 பேர் கூச்சல் போட்டாங்க, 4 பேர் வந்தாங்க, அது தவிர்க்கப்பட்டது. அது கொலையா மாறி இருந்ததுன்னா இன்னைக்கு 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 இருக்கக்கூடிய அரசியல் சிச்சுவேஷன்ல அது ஒரு கொலையாக மாறி இருந்தால் இங்க என்ன அரசியல் நடந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒண்ணுமில்லாத ஒரு குழந்தை செத்ததுக்கே கட்டாய மதமாற்றம் செய்ய முயற்சி பண்ணாங்கன்னு சொல்லி எப்படியெல்லாம் திரித்து அரசியல் செய்தாங்க ஒரு கூட்டம். கழுகு மாதிரி காத்துக்கிட்டு இருக்கு ஒரு கூட்டம். எதை கிடைக்கும், எதை வச்சு அரசியல் செய்யலாம். இன்னைக்கு அதுதான் நடந்துட்டு இருக்கு வெஸ்ட் பெங்கால்ல. அதுக்காக மம்தா பானர்ஜியோட அரசாங்கம் நல்லா செயல்பட்டதுன்னு நான் சொல்லவே இல்லை. அங்க அவங்க செய்தது தவறுதான். அப்ப உங்களுக்கு தெரியுது இல்ல, இது போன்ற விஷயங்கள் சென்சிட்டிவான இஷ்யூஸ், இதுல அரசியல் நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது இல்ல. அப்ப அதை நடக்காம பாத்துக்க வேண்டியது உங்க கடமை இல்ல. நடந்ததுக்கு அப்புறம் பாஜக அரசியல் பண்ணுது பேசுறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? நடக்காம பாத்துக்க வேண்டியது தானே உங்க கடமை. அதுக்கு தானே உங்களுக்கு ஓட்டு போட்டு ஆட்சியில கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. அதுவும் மம்தா பானர்ஜிக்கு பெண்கள் தான் அதிகமா ஓட்டு போட்டு கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. உங்க மேல நம்பிக்கை இருக்கிறதுனால தானே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. அப்ப அதற்கான வேலையை நீங்க செய்யணுமா இல்லையா? அரசியல்னு சொல்லி அடுத்தவங்களை கை காட்டி அடுத்தவங்களை குற்றம் சொல்றது மட்டும் வேலை இல்லைங்க. அடுத்தவங்களை குற்றம் சொல்லும் போது நம்ம தரப்புல அது நடக்காம பாத்துக்கிறதும் ஒரு அரசாங்கத்துடைய கடமை. எல்லாரும் அதை தானே. இந்த தமிழ்நாடு அமைதி பூங்கான்னு நம்ம சொல்றோம், சேஃபா ஃபீல் பண்றோம் அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு பெண்கள் இன்னைக்கு ஒர்க் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ் வெளியில வந்து சொல்றாங்க, நான் we are not feeling safe. தினம் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ்ல அடிப்படை வசதிகளே இல்லாம, செக்யூரிட்டி இல்லாம ஒரு பயத்தோட தான் நாங்க வேலை செய்ய வேண்டியிருக்குன்னு சொல்றாங்க. நாடு பூரா இருக்கிற மருத்துவர்கள் சொல்றாங்க. அப்ப எல்லா மாநிலத்தோடைய முதல்வர்களும் தயவு செஞ்சு ஒன்றிய அரசோட உட்கார்ந்து இதுக்கு ஒரு தீர்வு எதற்கெல்லாமோ வந்து பேசுறோங்க. பார்லிமெண்ட்ல அடுத்த செஷன்ல ப்ராபபிலி இந்த இஷ்யூ பேசுவாங்களா இருக்கும். பேசிதான் ஆகணும். they have to talk. you have to arrive at a solution. நீங்க வந்து protection of the women in this country-ய priority-யா தூக்கி முன்ன வைங்க. இதை பொலிட்டிசைஸ் பண்ணாதீங்க, பொலிட்டிக்கல் பேட்டர்னேஜ் பண்ணாதீங்க, விக்டிம் பிளேமிங் பண்ணாதீங்க. இது போன்ற விஷயங்கள்லாம் தவிர்த்துட்டு ப்ரொடெக்ஷனுக்கு என்ன பண்ண போறோம்? சிட்டியில இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்லயே ப்ரொடெக்ஷன் இல்லைன்னா கிராமங்கள்ல இருக்கக்கூடிய சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பத்தை சேர்ந்த பெண்கள்லாம் எவ்வளவு அவலமான ஒரு சூழல்ல இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அந்த பெண்களுக்கும் சேர்த்து பேசணுங்கிற நான். ஒரு நிர்பயாவுக்காகவோ இல்ல ஒரு கொல்கத்தால இருக்கிற மௌமிதாவுக்காகவோ மட்டும் பேசக்கூடாது. இங்க இருக்கிற நந்தினி பிரியாவுக்கும் சேர்த்து பேசணும். நன்றி. உங்களுடைய இணைப்பு நீங்க பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. தேங்க்யூ.